வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து நபார்டு வங்கி மானியத்துடன் செயல்படும் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு செடியை பற்றி பார்க்க போகிறோம். இது நம்பிக்கையின் அடிப்படையில் நிறையா செடிகளை கண் திருஷ்டிக்கு பயன்படும், அது செடி பயன்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு செடியாக சொல்கிறோம். ஆனால் உண்மையான கண் திருஷ்டி செடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இலைகளில் முள் இருக்காது. இந்த செடி முளைக்கும் போது பார்த்திங்கன்னா வானத்தை பார்த்து முளைக்கும். அது மட்டும் இல்லை, கைகளை அப்படி வணங்கின மாதிரி, பூமியை பார்த்து வணங்கின மாதிரி இந்த இலைகள் இருக்கும். வானத்தை பார்த்து யாசகம் கேட்குற மாதிரி இந்த இலைகள் இருக்கும். தனக்கு கிடைச்ச கொஞ்ச நீரை வச்சு கூட இந்த செடிகள் என்ன ஆகும்னா, காற்றுலேருந்து கூட ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு சேமிக்கிற கிழங்குகளை உருவாக்கிக்கிடும். ரொம்ப அற்புதமான செடி. செடியை பற்றி பார்த்தோம்னா நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். அதாவது சம்பாதிக்கிற வருமானம் குறைவாக இருந்தாலும் அதை வச்சு அதில் ஒரு பகுதியை சேமித்து எப்படி இந்த உலகத்தில் நிறைவாக வாழ முடியும், இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ்கிறது தான் அந்த உலகத்தில் வாழ்க்கைங்க. இந்த செடி மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. சரி, இதை ஏன் சார் கண் திருஷ்டி செடி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த செடியை வாசலில் கட்டி தொங்க விடும்போது பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஈரக்காற்று வெளியே வரும்போது அந்த காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பூரா எடுத்துரும். அது மட்டும் இல்லை, இந்த காற்றை வச்சு தான் இது உயிரே வாழும். அப்படின்றப்ப வீட்டுக்குள்ளே சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் பார்க்கும்போது வன்மையான அந்த கண்ணோட குறுகுறுன்னு பார்க்கும்போது அவனுக்கு பொறாமை ஏற்படுது. இந்த பொறாமையினால் எரிச்சல் ஏற்படுது. இந்த எரிச்சல்னால் கோபம் ஏற்படுது. இந்த கோபத்தின் விளைவு வெறுப்பு ஏற்பட்டு அவன்கிட்ட அந்த கடவுளோட மூச்சு காற்று இருக்கவே கூடாது இந்த மனிதன்கிட்ட அப்படின்னு சொல்லி அதை போக்குறதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை எடுக்க தோணுது அவனுக்கு. அப்போ இப்படிப்பட்ட இந்த சக்திகளை குறைக்கணும்னா இந்த செடியில் ரொம்ப விசேஷமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க எதிராளிகள்கிட்ட வரக்கூடிய கண்களை மருள வைக்கக்கூடிய ஒரு செடி. அதனால தான் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா, உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருள் கத்தாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வாசலில் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவை வெளியே போகிறப்பையும் இந்த இயற்கையை படைத்த அன்பு தந்தையே இல்லைன்னா அன்பு கடவுளே, எங்களுக்கு இந்த செடியை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இந்த செடி இந்த உலகத்தில் வாழ்கிறது போல் எங்களுக்கு வரக்கூடிய வன்கண், பொறாமை, எரிச்சல் எல்லாவற்றையும் வெளியேற்றி இந்த செடியின் மூலமாக எங்களுக்கு நிவர்த்தி செய்து தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த செடியை ஒரு லைட்டாக இயற்கைக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தி மன உணர்வில் நினச்சிக்கிட்டே நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களை எந்த ஒரு திருஷ்டி மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சியுமே உங்களை பாதிக்காதபடி நீங்கள் போகிற காரியங்கள்லாம் மிக பெரும் வெற்றியாக அமையும். இந்த தகவலுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. இனிமேல் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம ஒரு சிலவற்றை பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.